காந்தாரா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்பயும் போல் வழக்கம் போல் தமிழ் சினிமா மேலே வைக்கிற அந்த ப்ளேம் வந்துருச்சு. மறுபடியும் காந்தாரா வந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தோன்னே, இங்கே அடிச்சாதான்டா அங்கே வலிக்கும், இங்கே அடிச்சா இங்கே தான்டா வலிக்கும், சிரிக்கிறான் பாரு. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனை இல்லை, இங்கே என்ன ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா, வெளியில் எடுக்கிற சினிமா வந்து தமிழ் சினிமா வந்து தமிழ் ரசிகர்கள் வந்து விரும்புகிறாங்க. ஆனால் இங்கே எடுக்கிற படத்தை தான் வெளியில் இருக்க ரசிகர்கள் வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு புரிதல் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது உண்மையாக என்னன்னு தெரியல, அதுதான் என்னன்னு தெரியல, இப்படியா கூட இருக்கலாம் அப்படின்றதான் என்னோட இது. ஏன்னா வெளியில் எடுக்கிற எல்லா படத்தையும் தமிழில் வந்து ரசிக்கிறோம், எல்லாத்தையும் பெரிய படமாக்குறோம். இங்கே சின்ன பட்ஜெட் படமையும் இங்கே வந்து பெரிய படமாக்குறோம், மொத்த இந்தியாவும் பெரிய படமாக்குது, நிறையா மொழியில் வந்து ரசிக்கிறாங்க. ஆனால் இங்கே நடக்கிற நிறையா படங்கள் வந்துட்டு வெளியே போக மாட்டேங்குது, வெளியே ரசிக்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல. தமிழ் டேரக்டர்ஸ் வந்து இங்கே இருக்க தமிழ் பீப்புளுக்காக படம் எடுக்கிறாங்க, இங்கே இருக்க கல்ச்சரை படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இங்கே ஓடும் நல்லா. அங்கே ரசிக்கக்கூடிய படமாக இருந்துச்சுன்னா ஓடலாம், நாங்கள் ரசிக்க மாட்டாங்க. ஆனால் வெளியில் அங்கே இருக்க கல்ச்சரை வந்து நம்ம புரிஞ்சு இங்கே ஓட வைக்கிறோம் அப்படின்ற போது தமிழ் ரசிகர்கள் கொஞ்சம் நல்ல படம் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அதே ரசிகர்கள் தான் இதையும் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. வீட்டில் அடிக்கிறீங்க.